இவர்களை பற்றி சொல்லுகிற போது மற்றவர்கள் என்ன சொல்கிறார்? இவங்களா, அவங்களா, ஐயோ இப்படியா என்று நம்மை பற்றி இப்படி சொல்வார்கள். ஆனால் சிமியோனை பற்றி பேசுகிற போது இறை பற்று உள்ளவர், தூய ஆவியானவரை கொண்டிருப்பவர், அவர் ஒரு நேர்மையானவர், ஜெபத்திலே ஊன்றி போனவர் என்று அவரை பற்றி விவரிக்கிறார்கள். நம்மை பற்றி பேசுகிற போது எப்படி பேசுவார்கள்? என் வாழ்வு எப்படியான வாழ்வாக இருக்கிறது? சிமியோனை போல இருக்கிறதா? இறை பற்று கொண்டவன், திருப்பலியிலே அதிகமாக பங்கெடுப்பவன், ஜெபமாலை அதிகமாக சொல்பவன், ஒவ்வொருவருக்கும் நேர்மையாக நடந்து கொள்பவன், ஆண்டவருக்காக எதையும் செய்பவன் என்று நம்மை பார்த்து யாராவது சொல்வார்களா? சிமியோனை பார்த்து சொல்கிறார்களே. மாணவ மாணவியர்களே, உங்களை பார்த்து அந்த குழந்தையா நேரம் தவறாமல் படிப்பவள், அவள் நிறைவாக ஆண்டவர் சொல்வதை, ஆசிரியர்கள் சொல்வதை கேட்பவள் என்று யாராவது சொல்கிறார்களா? என் வாழ்வை அப்படித்தான் பார்க்க வேண்டும். பிரியமான என் தொலைக்காட்சி வழியாக பார்த்து கொண்டிருக்கிற என் அன்பு சொந்த பந்தங்களை சிந்தித்து பாருங்கள். சிமியோனை பார்த்து சொன்னார்கள், என்னை பார்த்து சொல்கிற போது எப்படியான ஒரு வாழ்வாக சொல்வார்கள்? பிரியமானவர்களே, இறைவாக்கினர் சிமியோன் டாம் டூம் என்று அவர் ஆடவில்லை, பொறுமையாக காத்து கொண்டிருந்தவர். ஒருவரும் வருகிறார், கதாபாத்திரம் அண்ணா என்ற ஒரு கதாபாத்திரம் வருகிறார். அவரை பற்றி சொல்கிற போது பிரியமானவர்களே, எந்த வருடத்திலே அவர் கைம்பெண்ணாக மாறினார் என்று இந்த நற்செய்தியிலே சொல்லப்படுகிறது. 7வது வருடத்திலே கணவனை இழந்தவர், வயது 84. ஆனால் பொறுமையாக ஜெபம் செய்பவள், ஆண்டவருக்காக காத்து கொண்டிருப்பவள். ஆண்டவர் வந்தவுடனே என் மீட்பர் வந்து விட்டார் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து குழந்தையை பார்த்து எல்லாருக்கும் எடுத்து கூறினார் என்று இன்றைய நற்செய்தியில நாம் வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, சிமியோனை போல, அன்னை மரியாளை போல, அண்ணாவை போல நாம் வாழ்ந்தால் மட்டுமே இந்த பூவுலகில நாம் நிறைவான வாழ்வு வாழ முடியும். இல்லை என்றால் என் வாழ்வு கேள்விக்குறியாக மாறிவிடும். நன்றாக உழைக்க வேண்டும், அர்ப்பணம் செய்ய வேண்டும், கீழ்ப்படிய வேண்டும், பொறுமையோடு இருக்க வேண்டும், வெளி ஆடம்பரம் கூடாது, டாம் என்ற வாழ்க்கையை வாழக்கூடாது என்று நாம் இன்றைய நாளிலே தெரிந்து கொள்ளலாம். இறுதியாக கடைசி கருத்தாக பதிவு செய்வது, பிரியமானவர்களே, இங்கே நான் அண்ணா என்ற ஒரு இறைவாக்கினரை பதிவு செய்கிறேன். முதலில் சொன்னேன், 7வது வருடத்தே தன் கணவனை இழந்தவர். இழந்தவுடனே அவருடைய வாழ்வு எப்படி இருந்திருக்கும் என்று நினைத்து பாருங்கள். இந்த காலகட்டத்தில் கணவனை இழந்தார்கள் என்றால் அந்த குடும்பம் படுகிற பாடு நம் அனைவருக்கும் தெரிந்தது ஒன்றே. ஆனால் அந்த காலத்தில் கணவனை இழந்தார் என்றால் அவருடைய வாழ்வை பாருங்கள். யூதர்கள் ஜெபிக்கிறார்களே, ஆண்டவரே நான் பெண்ணாக பிறக்காமல் என்னை ஆணாக பிறக்க வைத்திருக்கிறே, நன்றி ஆண்டவரே என்று அப்பொழுது ஜெபித்தார்கள். அந்த காலகட்டத்தில் ஒரு பெண் கணவனை இழந்தார், அதுவும் இளைய வயதில் இழந்தார் என்றால் அந்த பெண்ணினுடைய நிலைமையை எண்ணி பாருங்கள். ஆனால் அந்த பெண்ணானவள், அந்த இறைவாக்கினர், அந்த அண்ணா பொறுமையோடு ஜெபித்து கொண்டவர், ஜெபித்து கொண்டே இருந்தவர், கசப்பான நிகழ்வை மகிழ்வாக மாற்றியவர், கசப்பான நிகழ்வுகளை எல்லாம் மகிழ்ச்சியாக மாற்றினவர். 84 வயது வரை அவர் தன்னுடைய நம்பிக்கையை இழக்காதவர். தளர்ந்து போய்விடும், 1 வருடத்திலோ 2 வருடத்திலோ நமக்கு ஏதாவது நடக்கவில்லை என்றால் என் நம்பிக்கை தளர்ந்து போய்விடும். ஆனால் இறைவாக்கினர் அண்ணாவை பாருங்கள், 84 வயது வரை ஒரு கைம்பெண்ணாக நம்பிக்கையை இழக்காமல், இறைப்பற்றை இழக்காமல், ஆண்டவரை உதாசனப்படுத்தாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்றால் அவர்தானே மிக பெரிய இறைவாக்கினர். ஆனால் அவர் வெளியாடம்பரம் செய்யவில்லையே, அவர் தாம் என்று குதிக்கவில்லையே, அவர் வானத்துக்கு பூமிக்கும் என்று அவர்கள் இப்படியாக அப்படியாக குதிக்கவில்லையே. பொறுமையாக காத்திருந்தவள், பொறுமையாக ஜெபித்தவள், ஜெபத்திலே ஊன்றி இருப்பவள், ஆண்டவரை எதிர்பார்த்து கொண்டிருந்தவள், ஆண்டவரிலே மூழ்கி இருந்தவள், அவள்தான் இறைவாக்கினர் அண்ணா. ஆகவே என் பிரியமானவர்களே, தர்மையான நாளிலே சிந்தித்து பாருங்கள். அர்ப்பணிக்கிறோம், எதையோ அர்ப்பணிக்கிறோம். நம்மை தவிர தங்கத்திலே அர்ப்பணிக்கிறோம், வெள்ளியிலே அர்ப்பணிக்கிறோம், பழங்களை எல்லாம் அர்ப்பணிக்கிறோம், தானியங்களை எல்லாம் அர்ப்பணிக்கிறோம். எல்லாரும் பார்க்க வேண்டும் என்று நன்கொடைகளை நம்முடைய பெயர்களை ஆலயத்திலே எழுகிறோம். ஆனால் தம்முடைய பெயரை இறைவனுடைய இதயத்திலே எழுதவில்லையே, தன்னை ஆண்டவரிடம் அர்ப்பணிக்கவில்லையே. எது அர்ப்பணம்? ஆடம்பரம் அர்ப்பணம் அல்ல, என்னை அழிப்பதுதான் அர்ப்பணம். நான் வேடிக்கையாக அடிக்கடி பாடுகிற ஒரு பாட்டு,
அரிசி பருப்பும் கோதுமையும் வேணாம் சொல்லிட்டீங்க, சுட்டு வச்ச பலகாரத்தையும் ஒதுக்கி தள்ளிட்டீங்க. என்ன வேணும் எங்க சாமி உங்களுக்கு? என்னையே கொடுத்து புட்டேன் சாமிக்கு. தம்மையே கொடுத்தால் மட்டுமே இறைவன் உண்மையான அர்ப்பணத்தை காணிக்கையை ஏற்றுக்கொள்வார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அங்கு தன்னையே கொடுத்தார். அன்னை மரியாள் அங்கு தன்னையே கொடுத்தார். இறைவாக்கினர் சிமியோன், இறைவாக்கினர் அண்ணா தங்களையே கொடுத்தார்கள். அதனால்தான் அவர்கள் இறைவாக்கினர்களாக இருக்கிறார்கள். இல்லை என்றால் எங்கேயோ ஒதுக்கி வைத்திருக்கப்படுவார்கள். ஆகவே என் பிரியமானவர்களே, சிந்தித்து பாருங்கள். அர்ப்பணம் என்பது தன்னை தான் கொடுக்க வேண்டும். அர்ப்பணம் என்பது தன்னை மற்றவர்களுக்காக கொடுக்க வேண்டும். அர்ப்பணம் என்பது தன் அன்பை மற்றவர்களோடு பகிர வேண்டும். அர்ப்பணம் என்பது அனைவரும் மன்னித்து ஏற்றுக்கொள்ள வேண்டும். அர்ப்பணம் என்பது எல்லாரையும் என் சகோதரன் என் சகோதரி என்று ஏற்றுக்கொண்டால் மட்டுமே அது உண்மையான அர்ப்பணம். அதை செய்தவர் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, அதை செய்தவர் நம் அன்னை மரியாள், அதை செய்தவர் சிமியோன் இறைவாக்கினர் சிமியோன் இறைவாக்கினர் அண்ணா. நான் எப்படி அர்ப்பணிக்க போகிறேன்? எதை அர்ப்பணிக்க போகிறேன்? தொடர்ந்து ஜெபியுங்கள். இறைவன் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறார். நிறைவான வல்லமையோடு அன்னை தாய் மடைமலை மாதாவின் அருமையான இந்த நன்னாளில, முதல் சனிக்கிழமை பெருவிழாவை கொண்டாடுகிற இந்த அருமையான நன்னாளில ஜெபியுங்கள். அம்மா மழைமலை மாதாவே, நீர் உன்னையே அர்ப்பணித்தது போல எங்களை இன்றைய நாளிலே அர்ப்பணிக்கிறோம். நிறைவான வல்லமையை என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடம் பெற்றுத்தாரும் அம்மா என்று சொல்லி தருமையான திருப்பலி தொடர்ந்து ஜெபியுங்கள். இறைவன் நிறைவாய் ஆசீர்வதிப்பார். இருப்பவை யாவும் உன் கொடையே, வாழ்வும் இறைவன் உந்தன் கொடையன்றோ. உன் திருக்கரத்தில் என்னை காணிக்கையாக்குகிறேன். உன் திருக்கரத்தில் என்னை காணிக்கையாக்குகிறேன். சித்தம் போல் கொடையே வாழ்வோம் இறைவன் உந்தன் கொடையன்றோ. அன்பு மிகுந்த சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான திருப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் நமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உலகம் வாழ்வு பெறவும் ஒரே திருமகன் மாசற்ற செம்மறியாக உமக்கு அர்ப்பணிக்கப்பட வேண்டும் என்று திருவிழமானீரே. திரு அவை அக்களிப்புடன் ஒப்பு கொடுக்கும் காணிக்கை உமக்கு உகந்ததாயிருக்க அருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஓம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திடம்
நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உம்மோடு என்றும் உள்ளவும் திருமகன் இன்று கோவிலில் காணிக்கையாக அர்ப்பணிக்கப்பட்டார். அவரே இஸ்ரேல் மக்களுக்கு மாட்சி எனவும் பிற இனத்தாருக்கு ஒளி எனவும் ஆவியாரால் அறிவிக்கப் பெற்றார். ஆகவே மீட்பை மன மகிழ்ச்சியுடன் எதிர்கொண்டு செல்லும் நாங்கள் வான தூதர்களோடும் புனிதர்களோடும் சேர்ந்து உம்மை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளமாண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே வழி ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்தமை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உலம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என்னோட அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீ வருமளவோ உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து
வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் எங்களாயர் நீதிநாதன் எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினல் ஏற்றருளும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருட கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோராகிய புனிதர் அனைவருடும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவ வழியாக இவரோடு இவர்கள் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கே உரியதே, என்றென்றும் உமக்கே உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பெரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை வடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எங்கள் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும்
மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதி ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்னென்னு வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஓம் ஆன்மாவோடும் இருப்பதாக. பிரியமானவர்களே, ஆண்டவரனுடைய முதல் வருகை இந்த ஆலய திருவிழாவிலே சந்திக்கிறோம். அன்னை மரியாள், சிமியோன், அன்னா இவர்களோடு நாமும் ஆண்டவரை நம்பிக்கையோடு எதிர்நோக்கி காத்திருக்கிறோம். இதோ இந்த பெருவிழாவிலே அந்த ஆண்டவர் தருகிற அந்த அமைதியை ஒருவர் மற்றவரோடு நாம் பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கமையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கமையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும், எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை எல்லாம் போக்க வந்தவர். இந்த தெய்வீக திருவிருந்திலே அவரின் அன்பு அழைப்பு பெற்று வந்திருக்கிற நாம் அனைவருமே பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு ரத்தமும் நம்மை காத்து நமக்கு நிலை வாழ்வு அளிப்பதாக. ஆமென். ஒளியாகும் என் பாதைக்கு விளக்காகும், வழியாகும் என் வாழ்வுக்கு துணையாகும். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, கிறிஸ்துவை காண முன் தாம் சாவதில்லை என்ற சிமியோனின் எதிர்பார்ப்பை இன்று நிறைவேற்றினீரே. அதனால் நாங்கள் உட்கொண்ட இத்திருவுணவு வழியாக எங்களிடம் உமது அருளை நிறைவு பெறச் செய்வதால் ஆண்டவர் கிறிஸ்துவை எதிர்கொள்ள புறப்படும் நாங்கள் நிலை வாழ்வை அடைய அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். கிறிஸ்து இயேசுவில் மிகவும் பிரியமான அன்பிற்கினிய அற்புத ஆரோக்கிய மழைமலை தாயின் அன்பு பிள்ளைகளே, இந்த நாளிலே அன்னையினுடைய
இந்த விழா நாளிலே ஆண்டவரை காணிக்கையாக ஒப்பு கொடுக்கப்பட்ட இந்த பெருவிழா நாளிலே உங்கள் அனைவரையும் இந்த திருத்தலத்திலே சந்திப்பது பெருத்த மகிழ்ச்சி. பிரியமானவர்களே, அற்புதமான மறையுரையிலே தந்தை அழகாக கோடிட்டு காட்டினார். சிமியோன் இறைவாக்கினர், அன்னாள், இவர்கள் இருவரும் உள்ளத்திலே ஒரு எதிர்பார்ப்பை வைத்துக்கொண்டு காத்து கொண்டிருக்கிறார்கள். ஆக நாமும் கூட இந்த வாழ்க்கை ஆண்டவருக்காக எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிற வாழ்க்கையாக இருக்க வேண்டும் என்று. எனவே பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் இந்த விழாவின் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். இன்று நாம் மாதத்தின் முதல் சனிக்கிழமை பெருவிழாவை சிறப்பிக்கிறோம். இன்று பிற்பகல் 3 மணிக்கு ஆண்டவருடைய வல்லமையான திருச்சிலுவை ஆராதனை நடைபெற இருக்கிறது. கூடாரத்தில் இருக்கிற, மலை உச்சியில் இருக்கிற, விசுவாச கோபுரம் ஜெபத்தோட்டத்தில் இருக்கிற சகோதர சகோதரிகள் இந்த பிற்பகல் நிகழவிருக்கிற திருச்சிலுவை ஆராதனையில பங்கெடுத்து சுகம் பெற உங்கள் அனைவரையும் அன்போடு அழைக்கிறோம். மேலுமாக மாலை சரியாக 6 மணிக்கு அன்னையினுடைய அந்த திருத்தேர் பவனியானது இருக்கிறது. இந்த திருத்தேர் பவனியிலே நீங்கள் கலந்து கொண்டு இறை ஆசீர் பெற உங்கள் அனைவரையும் அன்போடு பாசத்தோடு அழைக்கிறோம். திருத்தேர் பவனி முடிந்ததும் ஆண்டவருடைய நற்கரணை, ஆண்டவருடைய வல்லமையான ஆராதனையும் அதனைத் தொடர்ந்து மாலை கல்வாரி திருப்பலியும் நிகழவிருக்கிறது. எனவே இந்த திருப்பலியில நீங்கள் கலந்து கொண்டு இறை ஆசீர் பெற உங்கள் அனைவரையும் அன்போடு அழைக்கிறோம். சரியாக இன்று இரவு 9 மணிக்கு நாம் ஆண்டவருடைய துதி கீதங்களோடு இந்த இரவு கண்விழிப்பு ஆராதனை, அதனைத் தொடர்ந்து அந்த இரவு கண்விழிப்பு வழிபாட்டிற்கும் உங்கள் அனைவரையும் அன்போடு பாசத்தோடு அழைக்கிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியானவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு